ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நம்மளுக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அதை நாம் தியானிக்கிறோம். நான் யோசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அந்த வார்த்தைகளை படி நான் வாழ்க்கை அமைய நீங்கள் கண்டிப்பாக முயற்சிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நானும் அதுக்கான காரியங்களை முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஒவ்வொரு வாரம் அழகாக நம்மளோடு பேசுறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, ஒரு சத்தியத்தை சொல்றாரு. இங்க பார்த்தீங்கன்னாக்கா சகலவித துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அதேபோல் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் ஆவியார் உள்ளத்தில் போட்டால், சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. நீங்கள் 3வது வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாக கலங்கம் இல்லாத ஞான பலமே வாஞ்சியாருங்க. இதெல்லாம் ஒழிச்சாதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். ஆமேன். தேவனுடைய அந்த வார்த்தைகளை பெற்று ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால், அந்த வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியும். தேவ பிள்ளைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4-5 காரியங்களை இன்றைக்கி ஒரு காரியத்தை புறங்கூறுதல். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவன் புறங்கூறி திரிவாங்க. தான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, தனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காக மற்றவங்களை பற்றி புறங்கூறி தவறாக பேசி செய்யாததை செய்ய சொல்லி சொல்லாததை சொல்லி ஆமீன் அப்படியே அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க சின்னாமன்னமாக்கிடுவாங்க. தேவ பிள்ளைகளை புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. இன்றைக்கி மாமியார் மருமகளுக்கு விரோதமா, மருமகன் மாமியாருக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, கணவனுக்கு விரோதமா, பக்கத்து வீட்டுக்கு விரோதமா, இப்படி பல விதமான காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, புறங்கூறி தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. தெய்வ பிள்ளை புறங்கூறுதலை ஒழித்து விட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி அதை ஒழிச்சாதான் நாம் கிறிஸ்துக்குள்ளே வளர முடியும். ஏன் புறங்கூறுதலை ஒழிக்கணுமா? நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வடகாற்று மழையையும் புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். பாருங்களேன், புறம் கூறுகிற நாவு என்ன பண்ண? கோப முகத்தை வர இருக்குமா? அப்படியே எரிச்சல் உண்டாகும், கோபத்தை உண்டு பண்ணும். ஆமே, சாலமன் எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க பாருங்க. அப்போது புறங்கூறுதலை நம்ம என்ன பண்ணனாக்கா அது செய்யக்கூடாது. அது எவ்வளோ பெரிய தவறு. எத்தனை குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்காங்க. பிள்ளையில் தவறான காரியங்களை சொல்லி புறங்கூறி. இன்றைக்கி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட சாலமன் ஞானி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறம் கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூறுகிறவன் மதிகேடன், அறிவில்லாதவன். நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா புத்தி இல்லாதவன், மதிகேடன். தேவப்பிள்ளையர் புறங்கூறி அவங்க ஒரு அதில் சில சந்தோஷப்படுவாங்க, புறங்கூறி அதில் சிலர் ஆதாயம் பண்ணுவாங்க. இல்லைங்க, அப்படி நீ புறம் கூறுனீங்கன்னா நீ மதிக்கேட்டு வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம், மதிக்கேடராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூட இப்படியாய் சாலமன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். சிலர் சொல்லியிருப்பாங்க சீக்கிரட்டாக பர்சனலாக சொல்கிறேன் பிரதர், யாருக்கும் சொல்லாதீங்க, இப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு வீட்டில் அப்படின்னு. உடனே இதை போய் 4 பேர் சொல்லி தேவப்பிள்ளையில் புறங்கூற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்களா? அப்போது உங்கள் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? தேவப்பிள்ளையில் புறங்கூறுதை ஒழித்து விட்டு நாம் என்ன பண்ண? கிறிஸ்துக்களை வளரணும், தெய்வீக சுவாமங்களை நான் கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். ஒருவேளை புறங்கூறுகிற அப்படி சுவாமம் இருக்குமா, இனியோடு அதை ஒழிச்சிடுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி. புறங்கூறுதலை ஒழித்து விட்டு நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரப்பா. புறம் கூறாமல் ஆண்டவரே மற்றொரு ரகசியத்தை நாங்கள் வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு நல்ல சுவாபத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியேப்பட்ட தீயான காரியங்கள் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டுங்கப்பா, வெளியேறட்டும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். மகிமமாக்க செலுத்துகிற இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். புறங்கூறுதல் விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.